இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம், தர்ணா, வெளிநடப்பு என ஒரு பக்கம் நடந்தாலும் பட்ஜெட் கூட்டத்தில் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய திமுக கவுன்சிலர் மேஜை மீது மைக்கை தூக்கி அடித்துவிட்டு மேயருக்கு முன்னால் பெரிய கும்பிடு போட்டு சென்ற காட்சிகள்தான் இவை. சேலம் மாநகராட்சியில் 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற கவுன்சிலர்கள் அனைவருக்கும் பட்ஜெட் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. அப்போது பட்ஜெட் குறித்து பேச முயன்ற அதிமுக கவுன்சிலர்களை பேசவிடாமல் தடுத்து திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக கவுன்சிலர்களின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேயர் இருக்கை முன்பாக தரையில் அமர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சி மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் பட்ஜெட்டில் இல்லை என குற்றம் சாட்டி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முழக்கமிட்டவாறே கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி பட்ஜெட் புத்தகத்தை கிழித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். மக்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய பட்ஜெட், மக்களுடைய நல்வாழ்வுக்கான பட்ஜெட் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாநகர மக்களுக்கு தேவையில்லாத பட்ஜெட். சேலம் மாநகராட்சியில் வரி உயர்வு அதிகரித்து விட்டதாகவும் பாதாள சாக்கடை திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் இதனை கண்டித்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்ததாக மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி தெரிவித்தார். பாத்தீங்களா, சாதாரண குடித்தர மக்கள் மீதுதான் வரி வருவாயை திணிக்கிறாங்க. பாதாள சாக்கடை திட்டம், வீட்டுக்கு பிளானிங் அப்ரூவல் வாங்குற திட்டம், இந்த மாதிரி பாத்தீங்களாக்கா இதுல எல்லாம் பொதுமக்களிடம் பாதாள சாக்கடை திட்டம் இப்படி எல்லாம் போட்டு பொதுமக்களிடத்தில் வருவாய் வாங்கிக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து மாமன்ற கூட்டத்தில் பேசிய 43வது வார்டு திமுக கவுன்சிலர் குணசேகரன் தனது வார்டில் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் ஒப்பந்ததாரர்கள் மதிப்பதில்லை என்றும் எந்த ஒரு பணியையும் மேற்கொள்ளவில்லை என்றும் சரமாரியாக புகார் தெரிவித்தார். ஒரு கட்டத்தில் விரக்தியின் உச்சத்திற்கே சென்ற திமுக கவுன்சிலர் குணசேகரன் தான் பேசிக் கொண்டிருந்த மைக்கை மேஜை மீது தூக்கி அடித்துவிட்டு மேயருக்கு முன்னால் சென்று தலைக்கு மேலே கைகளை தூக்கி ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார். அதனைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர்கள் தெய்வலிங்கம், கலையமுதன் ஆகியோரும் அதிகாரிகள் மீது தொடர் குற்றச்சாட்டுகளை கூறியதால் சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.